யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கன்னி ராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம். சனிப்பெயர்ச்சி வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 அப்படின்னு பார்த்திங்கன்னா திருக்கணித முறை பிரகாரம் உங்களுக்கு சனியோட பயிற்சி நடக்குது. கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். இது நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா 6வது இடத்துல உட்கார்ந்துருந்த சனி நமக்கு இப்போ 7வது இடத்துல போய் உட்கார போகிறார். களத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த 7வது இடத்துல உட்கார போகிறார். 6ஆம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ராஜயோகம் கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லுவோம். எதிரி ஸ்தானம் மற்றும் நோய் ஸ்தானமும் கூட. சிலருக்கு நல்ல பதவிகள்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி இருக்கும் ப்ரீவியஸில் இருந்த சனி. அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு கன்னிராசின்னு எடுத்துக்கும்போது 6ல் சனி இருந்தப்போ ஓரளவுக்கு நல்லபடியாக போய்கிட்டே இருந்திருக்கும். சில வாய்ப்புகள்லாம் வந்திருக்கும். நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே நிறைய பட்டியலிட்டு பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் நல்ல விஷயங்கள் கண்டிப்பான முறையில் வந்திருக்கும். அதில் முக்கியமாக நோய் ஸ்தானம் எதிரி ஸ்தானம் அப்படின்றதுனால அந்த 2 வருஷம், அதாவது கடைசி 2.5 வருஷம் இருக்கு இல்லையா, அதில் சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்திருக்கலாம். சிலர் அந்த மெடிக்கலுக்காக போய் கொஞ்சம் செலவுகள்லாம் பண்ணியிருப்பாங்க. அதே சமயத்தில் நம்ம கூட வேலை பார்க்குறவங்களே நமக்கு நல்லபடியாக பேசிக்கிட்டே இருந்து போட்டு கொடுக்கறது, அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் வர விடாமல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே செஞ்சுருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அது நம்ம என்னென்னு யோசிக்கணும்னா, கூட இருக்கிறவங்களுடைய தப்பும் கிடையாது, ஆப்போசிட்டில் இருக்கவங்களுடைய தப்பும் கிடையாது. கிரகங்களுடைய பார்வை எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு நட்பாக பழகிறவங்க, சொந்தக்காரங்க எல்லாருமே அவங்களோட குணாதிசயங்களை மாற்றிப்பாங்க. இந்த ஒரு ரீசன் மட்டும்தான். நல்லா இருக்கிற மாதிரியே இருப்பாங்க. ரொம்ப நல்ல குணம் இருக்கக்கூடிய நபர்கள் கூட திடீர்னு அவங்களுக்குள்ள ஒரு மாறுதல்கள் வரும். என்ன காரணம்னா நம்மளுடைய கிரக அமைப்பு அவங்களையும் சேர்த்து மாற்றி விட்டுரும். டக்குன்னு எதிரியாக மாறுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சூழ்நிலைகளை ஏற்படுத்தி விடும். நார்மலாக 6ல் சனி இருக்குது அப்படின்னா எதிரிகள்லாம் நமக்கு ஜாஸ்தி இருக்க மாட்டாங்க. கூட இருந்து தொந்தரவு கொடுக்குறவங்க நைஸாக விஷயத்தில் தான் வேறு மாதிரி மாற்றி விடுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான நபர்களால் சின்ன சின்ன தொந்தரவுகள், மன அழுத்தங்கள் வந்திருக்கும். அதுலேயும் வக்கர சனியாக மாறினப்போ 5ல் உட்காந்துருக்கார். 5ல் சனி உட்காந்துருக்கிற சமயத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேதுவோடையும் நமக்கு அந்த ஒரு யோகம் கிடைக்குது. கேதுவோட சம்மந்தப்படுது 5ல். சனி கேது சேரும்பொழுதும் வேலையில் சின்ன சின்ன அழுத்தங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்திருக்கும். வக்கர சனி அப்படின்னு வந்தப்பவே இருக்கிறதுல ரொம்ப ஜாஸ்தியான அழுத்தங்கள் எல்லாத்தையுமே வேலை சார்புடைய விஷயங்களில் பார்த்துருப்பீங்க. ஸோ வக்கரமும் முடிய போகுது. அதே சமயத்தில் இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா சனியோட பெயர்ச்சி காலம் ஆரம்பிக்குது. இந்த பெயர்ச்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா 7ல் வந்துருச்சுன்னா கண்டக சனி அப்படின்னு சொல்லுவோம். கண்டக சனி தான் பலவிதமான நல்ல விஷயங்களை நமக்கு கொடுக்க போகுது. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சனினாலே பயம் அப்படின்னு சொல்லுவாங்க. 7ல் வந்தாலும் சரி, இல்லைன்னா சனி எந்த இடத்துல உட்கார்ந்தாலுமே ஏதாவது இடைஞ்சல் கொடுக்குமோ அப்படின்னு. அப்படி யோசிச்சோன்னா ஒன்றுமே கிடையாது. நம்ம கிரக அமைப்புகளை பொறுத்து தான், அதாவது பிறந்த கட்டம் இருக்கு இல்லையா, அந்த கட்டத்தில் எந்த கிரகம் எந்த இடத்துல இருக்கோ அதோட சனி சஞ்சாரம் செய்யும் பொழுது அதற்கு ஏற்ற பலன்கள் தான் நமக்கு கிடைக்கும். சிலருக்கு என்ன பாசிட்டிவாக சொன்னாலும் எனக்கு எதுவுமே அந்த மாதிரி நடக்கவே இல்லை, ஒரு விஷயம் கூட நல்லதாக வரலையே அப்படின்னு யோசிப்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சனி உட்கார போகிற இடம் மீன ராசின்னு வச்சுக்கோங்க. அந்த மீன ராசியில் செவ்வாய் இருக்குது அப்படின்னா என்ன ஆகும், செவ்வாயோட சனி சேருது. அந்த 2 சேர்க்கைகள் இருக்கிறதுலையே கொஞ்சம் கோபமான கிரக சேர்க்கை அப்படின்னு சொல்லலாம். அதனால் வேலையில் பலவிதமான தாக்கங்கள், இந்த மாதிரி விஷயம்லாம் வரும். கடன் வாங்குறது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவே போகும் இல்லையா, அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வரக்கூடும். எப்பயுமே நம்மளோட பிறந்த கட்டத்தில் இருக்க கிரகங்களும் நம்ம இந்த கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்களும் சேர்ந்து பார்க்கும்பொழுது பலன்கள் அப்படின்றது கிடைக்கும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், சனியோட பெயர்ச்சி. சனியுடைய 3வது பார்வை அப்படின்னு பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்காரர்களுடைய 9வது வீடு. 9வது வீடு பாக்யஸ்தானம் மற்றும் பித்ருஸ்தானம். இந்த இடத்துல நமக்கு சனியோட பார்வை கிடைக்கிது. இந்த பார்வைக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்துக்கிட்டு இருந்த சில விஷயங்கள், அதாவது நம்ம சம்பாத்தியங்கள்லாம் உறிஞ்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஒருத்தங்க, இதெல்லாம் எப்படி நமக்கு கிடைக்க போகுது, இல்லைன்னா செலவாகவே போய்கிட்டு இருக்கு, சேர்த்து வைக்கவே முடியல அப்படின்னு நினச்சிட்ருக்கிற அந்த நபர்களுக்கெல்லாம் சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான நல்ல வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கும். ரொம்ப மிராக்கலான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் எதிர்பார்க்கலாம். பாக்யஸ்தானத்தில் நமக்கு சனியோட பார்வை விழுறது ரொம்ப நல்ல விஷயம். அந்த இடத்துல இப்போ பார்த்திங்கன்னா குருவுடைய அமர்வும் இருக்குது. ஸோ குருவுடைய அமர்வு இருக்கிற பட்சத்தில் சனியும் குருவும் சேர்ந்து ஒரு இணைவு ஏற்படுது. இந்த இணைவு பார்த்திங்கன்னா பண ரீதியான முன்னேற்றம், வேலையில் கொஞ்சம் நல்ல மாதிரியாக போகிறது. இது நாள் வரைக்கும் நம்மளை யாருமே கண்டுக்கல, நம்மளை பேச்சுக்கு ஒரு மரியாதையே கிடைக்கல, பெரிய மதிப்பு, நம்ம திறமையை அங்கீகாரம் பண்ணலை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் நல்ல அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஸோ சனிப்பெயர்ச்சி மார்ச் மாதம் கடைசியில் வருது. அதுக்கப்புறமா மெல்ல மெல்ல நமக்கு பெரிய நல்ல விஷயங்கள் வரப்போகுது அப்படின்றத உறுதி செஞ்சுக்கோங்க. பித்ரு வழியில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அதோ நம்மளுடைய தாத்தா முப்பாட்டன் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க, அதுக்கப்புறம் நம்ம அப்பா சைடில் இருக்க சில
சில நல்ல விஷயங்கள் நமக்கு எது நியாயமாக கிடைக்கணுமோ அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இறந்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய திதிகள் எல்லாத்தையும் கரெக்டாக கொடுத்துருங்க. வெளியூரில் இருக்கோம், எங்களால் இதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க எப்போ அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி யாருக்காவது உணவு தானம் கொடுத்துருங்க. அவங்கள நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு காக்காவுக்கு சாப்பாடு வைக்கிறது, காக்கா இல்லாத ஊரில் இருக்கிறவங்களா இருந்தாங்கன்னா யாருக்காவது உதவி தேவைப்படுறவங்களுக்கு இந்த மாதிரி சாப்பாடு உதவியோ துணிமணி உதவியோ செய்யுங்க. இதை செய்கிற பட்சத்துலேயே நம்ம திதி கொடுத்ததுக்கு உண்டான சமமாக ஒரு பலன் கிடச்சிரும். சனியுடைய 7வது பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி மேலேயே விழுது. அதாவது கன்னி ராசியில் விழுது. கன்னி ராசியில் இப்போதைக்கு கேதுவுடைய அமர்வு இருக்குது. அதுக்கப்புறம் சந்திரனும் ராசின்றதுனால அங்கேயே இருக்கும். சந்திரன் கேது அப்படின்ற இணைவு ஏற்பட்ட காலத்திலேருந்தே பார்த்திங்கன்னா மன அழுத்தங்கள் நிறைய போய்கிட்டே இருந்திருக்கும். எவ்வளவு நல்ல விஷயங்கள் வந்தாலும் ஏதோ ஒரு விரக்தி அப்படின்றது அது ஒரு தொடர்கதையாகவே போய்கிட்டு இருக்குது. மண்டையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். குழப்பங்கள் நிறைஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும். பரபரப்பாக இருக்க மாதிரியே இருந்தாலும் சரி, நம்ம ரொம்ப சுறுசுறுப்பாக வேலை செஞ்சாலும் பெரிய ஒரு திருப்தி அப்படின்றது கிடைக்காதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி மனப்போக்கு அப்படின்னு இருக்கும். எப்படின்னா சந்திரன் மதிகாரகன் மேலே கேது உட்காந்துருக்குன்னா கேதுவுடைய நிழல். கேது சந்திரன் ஆட்கொண்டிருக்கிற சமயத்தில் நமக்கு சுயமாக எதுவும் யோசித்து செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படின்றது பெருசாக வராது. சின்ன சின்ன கிரகங்களோட பார்வை படும்பொழுது திடீர்னு ஒரு புத்துயிர் பெற்ற மாதிரி ஒரு உஷாரான விஷயங்கள்லாம் செய்வோம். ஆனாலும் திரும்பவும் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு நெகட்டிவான தாட் தலையில் உட்காந்துக்கும். இப்படி தான் போய்கிட்டு இருந்தது. இப்போ சனியுடைய பார்வை விழும்பொழுது, அதாவது நமக்கு பார்த்திங்கன்னா சனி பயிற்சிக்கு அப்புறமா ராகு கேது பயிற்சியும் வந்துடும். அதனால் ராகு கேது பயிற்சி வர வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருங்க. சனி கேதுவும் சேர்கிற சமயத்தில் அந்த ஒரு மாத காலம் பார்க்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும்னா திரும்பவும் பழைய மாதிரியே தான் போய்கிட்டு இருக்கு, சனி வந்ததுக்கப்புறம் கூட பெரிய மாற்றம் இல்லையே அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. ரொம்ப மெல்ல மெல்ல உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல வாய்ப்புகள் வர்றதை கண்கூடாக பார்க்கலாம். கேதுவுடைய நகர்வு ஒரு பக்கம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா கன்னிராசியில் மேக்சிமம் ஆளுங்க சுக்கிரன் இருக்க பெற்றவங்களாக இருப்பாங்க. ஸோ கன்னிராசியிலேயே சுக்கிரன் இருந்ததுன்னா சுக்கிரன் நீசம். அப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வீடு கட்டணுன்னா பலவிதமான தடைகள் வந்திருக்கும். வீடை விற்கிறது, அப்படி இல்லைனாக்கா ஒரு நகை நட்டு வாங்கணும்னு பிளான் பண்ணாலும் முடியாது. பணத்தை செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, சேர்த்து வைக்கவே முடியாது. எப்படியெல்லாம் நம்ம அதை கட்டி காப்பாற்றணும்னு நினச்சாலும் அதற்குண்டான முயற்சி எடுக்கவே முடியாது. சுக்கிரன் பார்த்திங்கன்னா மனைவியும் கூட. அதனால் மனைவியோட கருத்து மோதல்கள் இருந்துக்கிட்டே இருக்க மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். இல்லைனா மனைவி விரக்தியாக இருக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும். மனைவிக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் போகிறதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் சனியோட பார்வை நமக்கு ராசியில் கிடைக்கும் பொழுது, சுக்கிரன் மேலே சனி பார்வை படும் பொழுது நமக்கு அபரிவிதமான நன்மைகள், பணத்திலே ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம சொத்து சுகம் வாங்குறதா இருக்கட்டும், அதே மாதிரி சேவிங்ஸ் பண்ணுறது, வீடு கட்டுறது, இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் கம்பல்சரி நடந்தே தீரும். உடனுக்குடன் நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா மெல்ல மெல்ல தான் ஒன்று ஒன்றா நடக்கும். ஏன்னா ஆல்ரெடி சனி 2.5 வருஷம் பயிற்சி அடையக்கூடிய ராசி. அதனால் 2.5 வருஷம் அப்படிங்கிறது ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை பெரிய நல்ல விஷயங்களை நீங்கள் அச்சீவ் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ரொம்ப நிதானமாக இருங்க. பல நன்மைகள் அப்படின்றது இந்த சனிப்பெயர்ச்சி கொடுத்தே தீரும். போன சனிப்பெயர்ச்சியில் கூட பெருசாக எங்களுக்கு எந்த விஷயமே நடக்கலை அப்படின்னு ஆதங்கப்பட்டுக்கிட்டு இருக்கிற நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த சனிப்பெயர்ச்சியில் பலவித நன்மைகள் கூடும். அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா திருமணம் தடையாகவே போய்கிட்டு இருக்கு, கல்யாணத்துக்கு உண்டான பிராப்தமே இல்லை, ஏதோ ஒரு சங்கடம் வந்துக்கிட்டு இருக்கு, அப்படி இல்லைனாக்கா பிரிஞ்சிருப்பாங்க கணவன் மனைவி, அந்த மாதிரி சூழலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் ரீயூனியன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். சனி பகவானுடைய 10வது பார்வை அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்னி ராசிக்காரர்களுக்கு 4வது வீடு, தாயார் ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம். இந்த இடத்துல சனியுடைய 10வது பார்வை விழுது. 10ஆம் பார்வைன்றது கொஞ்சம் பவர்ஃபுல்லான பார்வை தான். இது என்ன மாதிரி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகபோகமாக வாழறதுக்கு உண்டான பொருட்கள் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறது, வீடு வாசல் கட்டணும்னு நினைக்கிறது, அதே மாதிரி லக்ஸுரி லைஃபுக்கு தேவையான வண்டிகள் வாங்குறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே நீங்கள் இனிஷியேட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. புதிய தொழில் தொடங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, எல்லாத்துக்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகும். நீங்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தணும். இது இல்லை இன்னொன்று வரட்டும் பார்த்துக்கலாம், வேறு ஒரு இடத்துல அப்ளை பண்ணியிருக்கேன், அதை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா சனி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வாய்ப்பு கொடுத்தாச்சு, இவங்க எடுத்துக்கல, இதுக்கப்புறம் எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை அப்படின்னு அதோட பாயிண்ட்ஸ் எல்லாம் கம்மி பண்ணிட்டு போயிடும். ஸோ என்ன வாய்ப்பு வந்தாலும் அப்படியே நம்ம அதை பிடிச்சிக்கணும் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. தாயாருக்கு இருந்த சுகவீனங்கள் சரியாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி 4ல் சனியோட பார்வை விழும் பொழுது ஏதாவது சொத்து சுகம் வாங்கிறதுக்கு உண்டான ஆசைகள் இருக்குது, இல்லை அதுக்கான முயற்சிகள் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ரொம்ப தீவிரமாக முயற்சி செஞ்சிங்கன்னா கண்டிப்பான முறையில் சொத்துக்கள் வாங்கி சேர்க்க முடியும். இது பார்த்திங்கன்னா நல்ல கர்மங்கள் வேலை செய்கிறதுக்கு உண்டான காலம். இன்னும் அந்த 4வது வீட்டில் உங்களுக்கு குரு அமர பெற்றா
உங்களுக்கு வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் கம்பல்சரி வந்தே தீரும். அதில் கடுகளவு மாற்றமும் கிடையாது. சுக்கிரனோ குருவோ யாராவது 2 பேரில் ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா மாற்றங்கள் அப்படின்றது அபரிவிதமாக கிடைச்சே தீரும். அதாவது மிராக்கலாக சில விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பான முறையில் நடக்கும். அப்படி இல்லை எனக்கு செவ்வாய் தான் உட்காந்துருக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா, செவ்வாய் இருக்கும்போது சனியோட பார்வை விடுறதுனால கொஞ்சம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன நெகட்டிவான பாயிண்ட்ஸ்லாம் வரும். வேலையில் அலைக்கழிப்புகள் ஜாஸ்தி இருக்கும், நிறைய நம்ம பயணம் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும், அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸோடையே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி சனியும் செவ்வாயும் சேர்க்கை பெறுற மாதிரி உங்கள் கட்ட அமைப்புகள் இருந்ததுன்னா உடனே நீங்கள் முருகனை பிடிச்சிக்கோங்க. முருகரை பாருங்கள், அடிக்கடி முருகர் கோவிலுக்கு போகிறது, அப்படி கோவிலுக்கு போக முடியலன்னா கூட ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு அதை அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருங்க. வீட்டில் செவ்வாய்க்கிழமைகளை ஒரு விளக்கேற்றி வழிபடுங்க. இதை தொடர்ந்து பண்ணால் போதும். நார்மலாக சனி பயிற்சி நடந்ததுனாவே என்ன யோசிப்போம்னா, நம்ம ஏதாவது நவகிரகம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற தாட் வரும். அப்படி வர்ற மாதிரியான நபர்களாக இருந்தீங்கன்னா நவகிரகத்துக்கு போயிட்டு செவ்வாய்க்கிழமைகளையே 2 விளக்கு அங்காரகன் கிட்டே ஏற்றுங்க. எல்லாரும் சனியை தான் பிடிக்கணுமான்னு நினச்சிங்கன்னா அப்படி கிடையாது. நம்ம கிரக அமைப்பு எந்த கிரகத்தோடு சேர்ந்து இருக்குது அப்படின்னு பார்க்கணும். சுக்கிரனோடையோ குருவோடையோ சேர்ற மாதிரி சனி பகவான் இருந்தால் சனிக்கே போய் 2 விளக்கு ஏற்றிட்டு வந்தீங்கன்னா போதுமானது. அப்படி இல்லை செவ்வாயோடு தான் இணையிறாரு, இது பெரிய தாக்கங்கள் கொடுக்குற மாதிரி இருக்குது, ஏற்கனவே இருக்க பிரச்சனைகளை இது இன்னும் மேலே பிரச்சனை கொடுத்துரும் போல இருக்குன்னு பயப்படுறவங்க அங்காரகனுக்கு விளக்கு போட்டிங்கன்னா அதோட வீரியம் குறையும் பொழுது சனியோட தாக்கம் அப்படின்றது நெகட்டிவாக இல்லாமல் பாசிட்டிவாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து சனியுடைய அமர்ந்த வீடு, அதாவது கன்னி ராசிக்கு 7வது வீடு, களத்திரஸ்தானம். இந்த இடத்துல சனி அமர்ந்திருக்கு அப்படின்னும் பொழுது வீட்டில் கணவன் மனைவிகளுக்கு ஏதாவது கருத்து முரண்பாடுகளோ வாக்குவாதங்களோ வந்ததுன்னா உடனே கணவனோ மனைவியோ யார் கன்னிராசியில் இருக்கீங்களோ கப்சிப்புன்னு வாயை மூடிட்டு சிரிச்ச மீனுக்கு நகர்ந்துருங்க. அதாவது வாக்குவாதங்களை வளர்த்துக்கிட்டே இருக்காதீங்க. வாக்குவாதங்கள் வளர்றது, அதுக்கப்புறமா ஒரு சின்ன விஷயத்தையே ஊதி ஊதி பெருசாக்குறது, இந்த மாதிரியான தோன்றல்லாம் நிறைய வரும். அதை நீங்கள் கண்டுக்காமல் விட்டுருங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல வருமானங்கள் வருது, கூட்டு தொழில் நல்ல அபிவிருத்தியாக போகிறது, நல்ல பார்ட்னர் கிடைப்பாங்க பணம் போடுறதுக்கு, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பல விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் சனின்னு சொன்னால் ஒரு சின்ன புள்ளியாவது நெகட்டிவாக ஒரு விஷயத்த செய்யணும் இல்லையா, அதனால் வாக்குவாதங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பார். மண்டை குடைச்சலாகவே இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் வீட்டுக்கு வந்தாலே தலை வலிக்குது அப்படின்ற மாதிரியான சூழ்நிலையெல்லாம் வரும். அந்த மாதிரி சூழ்நிலைகள் வர சமயத்தில் நீங்கள் உஷாராக நகர்ந்துடணும். இது எப்படி நம்ம ரொம்ப கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறோம், அதுதான் ஆணாதிக்கம் பெண்ணாதிக்கம், இந்த 2 விஷயத்தையுமே நல்லா உஷாராக பார்த்துக்கோங்க. யாரையும் அடக்கி ஆளணும் அப்படின்ற எண்ணம் இருக்கவே கூடாது. ரொம்ப நிதானமாக யதார்த்தமாக இருந்தீங்கன்னா சனி உங்களை எந்த தொந்தரவுமே பண்ணாது. நேர்மை ரொம்ப முக்கியம். இங்கே மாற்றி அங்கே மாற்றி பேசுகிறது, போட்டு கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடிய நபர்களுக்கு தான் சனியுடைய தாக்கம் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ தான் அப்படின்ற கர்வம் இல்லாத நபர்களுக்கு சனி என்றைக்குமே பிரச்சனைகள் கொடுக்கறதில்ல. அதனால் ரொம்ப நிதானமாக இருங்க, ரொம்ப பொலைட்டாக பீப்புளோட பழகுங்க, அதாவது ரொம்ப பணிவாக இருக்க கற்றுக்கோங்க. இப்படி இருந்தால் மட்டுமே போதுமானது. பொதுவாகவே கன்னிராசிக்காரங்க பணிவு சொல்லவே வேண்டாம், அப்படியே மெழுகாக உருகக்கூடிய நபர்கள் தான். இருந்தாலும் சில கிரக அமைப்புகள் இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கோபக்காரங்களாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. அவங்களுக்காக சொல்லக்கூடிய அட்வைஸ் தான், நிதானத்தை கைவிடாதீங்க. சனி பார்த்திங்கன்னா பல நன்மைகளை தான் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காரு இந்த தடவை வரக்கூடிய சனி. அதனால் முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமாக உண்டு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கன்னி ராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.